அன்பு தமிழஞ்சங்களுக்கு வணக்கம் 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 வணக்கம். நம்ம குரு பகவான் பயிற்சி, அதாவது இந்த கும்பராசி கும்பலகணத்துக்கு பார்த்தீங்கன்னா குரு பகவான் அதிசாரத்தில் பயிற்சி ஆகக்கூடிய இந்த மொத்தம் 48 நாட்கள் அந்த பலன்கள் என்னென்ன கிடைக்கும் இந்த கும்பராசி கும்பலகணத்துக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல நற்பலன்களை பார்ப்போம். காணொலியின் கடைசீட்டில் பாதக பலன்கள் என்னென்ன கொடுக்கும் இந்த அதிசார குரு அப்படிங்கிறதையும் பார்ப்போம். காணொலியை முழுசாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் அப்படிங்கிறத தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். இப்போது காணொலிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் சுயஜாதகத்தில் எந்த கிரகம் தசை நடத்துகிறது, அந்த கிரகத்தின் அதிதேவதையை நீங்கள் வணங்குதல் மிக 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 அவசியம் என்பதை புரிந்து கொள்ளுதல் வேண்டும். அந்த கிரகம் நல்லா இருந்துச்சுன்னா, தசை நடத்துகின்ற கிரகம் உங்கள் சுயஜாதகத்தில் நன்மையானதாக யோகமானதாக இருந்துவிடும் பட்சத்தில் இந்த குரு பகவான் ஆகச்சிறந்த நன்மைகளை அருளுவார். உங்கள் சுயஜாதகத்தில் தசை நடத்தும் கிரகம் பாவப்பட்டு பங்கப்பட்டு தசை நடத்தும் பட்சத்தில் இந்த குரு பகவானால் கிடைக்கக்கூடிய பலன்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கெடுபலன்கள், மோசமான பலன்களாகவே சேரும் என்பதை நீங்கள் தயவு செய்து புரிந்து கொள்ளுதல் வேண்டும். இந்த குரு பகவான் என்ன பண்ணுறாருன்னா, உங்களுடைய 5ஆம் இடத்துல உட்கார்ந்தார். நான் உங்களுக்கு குரு பயிற்சி பலன்கள் முழுசாக ஒரு வருஷத்துக்கு போட்டிருக்கேன். அதுக்குள்ளே இடையில ஒரு 48 நாளைக்கு இந்த வேலை வேறு நடக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் இதையும் சொல்லிடலாம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய எண்ணம். அப்போது என்ன பண்ணுறாருன்னா, 18ஆம் தேதி 10வது மாதம் 2025 நைட்டு ஒரு 7:48 கரெக்டாக உள்ள கால் வச்சிடறாரு. இதே மிதுனத்திலேருந்து மிதுனத்திலேருந்து கடகத்துக்குள்ளே கால் வைக்கிறார். அதிசாரமாக முன்னோக்கி செல்கிறார். ஒரு 24 நாள் கழிச்சு உச்சம் பெற்ற அந்த ஒரு தன்மையோட 24 நாட்கள் பயணம் பண்ணிட்டு அப்படியே ரிவர்ஸ் அடிக்கிறார், வக்கரமாயிடுறாரு. அதே மாதிரி 24 நாள் கழிச்சு டோட்டலாக மறுபடியும் மிதுனத்துக்கே வந்துடுறாரு. அப்போ உள்ளே வந்துட்டு வெளியில் போகிறார். இதுதான் பிரச்சனை. அப்போது இது பிரச்சனை கிடையாது, இதுதான் நடக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் அந்த நேரத்தில் 48 நாட்கள் உங்களுக்கு என்னென்ன பலன்கள் கொடுக்கும் அப்படின்னு பார்க்கலாம். தசை நடத்தும் கிரகம் நன்மையானதாக யோகமானதாக இருந்துவிடும் பட்சத்தில் இந்த கும்பராசி கும்பலகணத்துக்கு யோகம்தான். அது தசை நடத்தும் ஜாதகத்தில் தசை நடத்தும் கிரகம் சரியில்லைன்னா ரொம்ப ரிஸ்க்கை கொடுத்துரும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்போது தசை நடத்தும் கிரகம் நன்மையானதாக யோகமானதாக அல்லது நீங்கள் அந்த தசை நடத்தும் கிரகத்தின் அதிதேவதையை வணங்கி கொண்டு இருக்கும் பட்சத்தில், ஆராதனை செய்து கொண்டு இருக்கும் பட்சத்தில் இந்த கோச்சார கிரகம் ஆகிய குரு பகவான் மிக சுபத்துவமானவர். அது எந்த ஆதிபத்தியம் சுயஜாதகத்தில் பெற்றிருந்தாலும் சரி, கோச்சாரத்தில் மூவ் ஆகும் பொழுது அவர் ஆகச்சிறந்த இயற்கை சுபர் என்பதை புரிந்து கொள்ளுதல் வேண்டும். சுபத்துவமான பலன்களை அருள்வதற்கு அவர் காத்திருக்கிறார். தசாபுத்தி நன்மையாக இருந்து விடும் பட்சத்தில் அதுவே போதும். அப்போது இந்த கும்பராசி கும்பலக்னத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த அதிசாரமாக பயிற்சி அடையும் 18/10/2025 முதல் பயிற்சி அடையும் இந்த குரு பகவான் உங்களுக்கு எந்த விதமான நல்ல பலன்களை கொடுப்பார் அப்படின்னு பார்க்கலாம். அவர் உட்கார்றது 5ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடம் நோக்கி வந்துட்டு போகிறாரு. 48 நாட்கள் மொத்தம் அதுக்குள்ளே இருக்கிறது. அதில் பாதி நாள் நார்மலாக இருக்கிறாரு, பாதி நாள் வக்கரமாக மாறுறாரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்படிங்கிற பட்சத்தில் அந்த 48 நாளில் உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, நற்பலன்களை பார்ப்போம் முதல்ல. அப்போது 2ஆம் வீட்டை அந்த 48 நாட்களும் 2ஆம் வீட்டை பார்க்குறாரு. எவ்வளோ வராரு உங்களுக்கு கடகத்துக்குள்ளே எவ்வளோ வராருன்னு நினைக்கிறீங்க? 1 டிகிரி கூட இல்லை, 56 வினாடி மட்டும்தான் உள்ளே இருக்கிறார். 00 டிகிரி 56 வினாடி மட்டும்தான் உள்ளே இருக்கிறார். கலைகள் கூட அதுக்கு மேலே இல்லை. அப்போது கொஞ்சமாக வந்துட்டு அப்படியே போயிடுறாரு. ஆனால் அதுக்கே 48 நாள்கள் பிடிக்குது. போகிறதுக்கு வரத்துக்கு 24 மணி நேரம், 24 நாள் போகிறதுக்கு 24 நாட்கள் பிடிக்குது. அப்போது 2ஆம் வீட்டை பார்க்குறார். 2ஆம் வீடு அவரோட சொந்த வீடு. ஓகேங்களா? மீன வீடு இந்த கும்பத்துக்கு 2ஆம் வீடு. அப்போது அந்த 2ஆம் இடம் பார்க்கும் இடத்தை விருத்தி செய்வார் குரு பகவான். இருக்கும் இடம் பாழ்படும், பார்க்கும் இடம் பலப்படும் என்பதை புரிந்து கொள்ளுதல் வேண்டும். அப்போ குடும்பஸ்தானாதிபதி குடும்ப ஸ்தானத்தையே பார்க்கிறார். அப்போ என்ன ஆகும்? குடும்ப வருமானம் மேன்மேலும் உங்களுக்கு அதிகரிக்கும். உங்களுடைய பேச்சு அளப்பரிய நன்மைகள் உங்களுக்கு கொடுக்கும். பேசி பேசியே சகலவிதமான விஷயங்களிலும் சாதிக்க நீங்கள் தொடங்குவீர்கள் என்பதை புரிந்து கொள்ளணும். இந்த 48 நாளும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
பார்வை வக்ரமானாலும் ஒரே மாதிரி பலன் தான் செய்யும். பார்வை பலன் ஒன்று தான். அப்படிங்கிற பட்சத்தில் பேசி பேசியே எல்லா விஷயத்திலையும் இந்த 48 நாட்களையும் சாதிக்கக்கூடிய சக்தி வந்து கொடுத்துரும். முக ரோகங்கள் உங்களை விட்டு அகலும். கண், காது, மூக்கு, வாய், பல், நாக்கு போன்றவைகளில் இருக்கக்கூடிய ரோகங்கள் உங்களை விட்டு அகலும். அது மருத்துவமனையாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு நல்ல வைத்தியமே இப்போ தான் கிடைக்கும். காது கோளாறுகள் மெயினாக வந்து சரியாகும் என்பதை புரிந்து கொள்ளுதல் வேண்டும். முகக்கலை, வசீகரம், அந்த 2ஆம் இடம் வந்து வசீகரத்தை கொடுக்குறவர் யார் அப்படின்னா மெயினாக அந்த கும்பலகணத்துக்கு குரு பகவான் தான். அப்போது முகம் வந்து தெய்வ கடாட்சத்துடன் திகழும் இந்த 48 நாட்களும். அதே மாதிரி குடும்ப வருமானத்தை அதிகரிக்க நீங்கள் வந்து செய்யக்கூடிய முயற்சிகள் எல்லாமே பலிதமாகும். அப்போது ஊதிய உயர்வு, வேலை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா ஊதிய உயர்வு கிடைக்கும். தொழில் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா தொழிலால் உங்கள் குடும்ப வருமானம் மேன்மேலும் அதிகரிக்கும். குடும்ப உறுப்பினர்கள் அதிகமாவார்கள். மகன் பிறப்பது, மகள் பிறப்பது, மருமகன் வருவது, மருமகள் வருவது என இருக்கும். திருமண தடைகள் இருப்பின் உடைப்பட்டு ஆகச்சிறந்த நன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம். 2ஆம் இடம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சாப்பாடு வந்து கிடைக்கும். இந்த பானிபூரி, இந்த பேக்கரி ஐட்டம்ஸு, இந்த நொறுக்கு தீனிகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரு பகவான். அப்போது இது சாப்பிட்ற அந்த 48 நாளும் வந்து பார்த்திங்கன்னா இதை சாப்பிட்ற ஆசை வந்து அதிகமாகும். இனிப்பு சாப்பிடணுன்ற ஆசையும் வந்து அதிகமாகும். அப்போ என்ன பண்ணும்? வெயிட்டு தானாக கூடும். வருமானம் அதிகரிக்கும். குடும்ப ஒற்றுமை, குடும்ப சிக்கல்கள் எல்லாமே நீங்கி குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். நன்மை உண்டாகும். குடும்பம் பலப்படும். இவ்வளோ விஷயத்தை வந்து 2ஆம் வீட்டை பார்த்து கொடுத்துட்றாரு 9ஆம் பார்வையாக. அந்த 9ஆம் பார்வை மிக பலம் வாய்ந்த பார்வை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுதல் வேண்டும். அப்புறம் அந்த 2ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பண்ட பாத்திரம் இதெல்லாம் கூட சொல்லலாம். பாலிய கல்வி அப்படிங்கிறத சொல்லலாம். ஜோசியக்காரங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். பண்ட பாத்திரம், சாப்பிட்றது, ஆடை ஆபரணமும் அதுக்குள்ளே உண்டு. அப்புறம் மிகச்சிறந்த கவிதை பாடுதல், இந்த பாட்டு பாடுறவங்க, இந்த சினிமா துறையில் பாட்டு பாடுறவங்க, பேசியே வந்து ரிசப்ஷனிஸ்ட்டுங்க, பேசியே சாதிக்கக்கூடிய அந்த ஒரு இது இருக்கிறவங்க, இந்த ஸ்பீச் தெரப்பி கொடுக்குறவங்க, இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருப்பாங்க. ரொம்ப நல்லா இருப்பாங்க. அதே மாதிரி லக்னத்துக்கு பின்னாடி இருக்கிற வீட்டையும் பார்க்குறார் 7ஆம் பார்வையாக. 48 நாட்கள் அங்கே பார்வை செய்கிறார். அப்போது அந்த லக்னத்துக்கு பின்னாடி இருக்கிற வீடு என்ன வீடு? 12ஆம் வீடு. அந்த வீட்டை சுபத்துவப்படுத்துகிறார். அப்போ அந்த 12ஆம் வீடு சுபத்துவப்படுத்துச்சுன்னா என்ன நடக்கும் அப்படின்னா மெடிடேஷன் ரொம்ப நல்லா வரும். தியானம் தட்டிக்கவே முடியாது உங்களால். அந்த அளவுக்கு முன்னேற்றம் வந்து தியானத்தில் வந்து கிடைச்சிரும். வீடு பேர் அந்த இடம் தான். அப்போது ஒரு விஷயம் வந்து நீங்கள் வந்து ஃபினிஷ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து லக்னத்தில் மனசில் நினைக்கும் பொழுது அது லக்னமாக இருக்கும். வெளியில் அது பேசும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் இடமாக இருக்கும். இப்படி சுற்றிக்கிட்டே வந்து அதுக்கு முடிவுரை எழுதுறீங்க பாருங்கள், நிரந்தர தீர்வு எழுதுறீங்க பாருங்கள், அது வந்து 12ஆம் இடம். அப்போது நீங்கள் சகலவிதமான விஷயங்களிலும் நீங்கள் சந்தித்த மனத்துன்பங்கள், மனவேதனைகள், கடன் நிவர்த்தியாவது முதல் கொண்டு அதுக்குள்ளே இருக்குது. கடன்கள் ஆகச்சிறந்த வழியாக காலங்காலமாக வந்த பிரச்சனைகள் எல்லாமே முடிவுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இந்த 48 நாளில் என்னன்னா இவ்வளோ சீக்கிரம் முடிஞ்சிருச்சு அப்படின்ற லெவலுக்கு அது ஒரு பாக்கியத்தை கொடுத்துரும். நிரந்தர தீர்வு அது 12ஆம் இடம், மகர வீடு. அப்படிங்கிற பட்சத்தில் ரெண்டுமே சனி பகவான் தான். அப்போ ஆகச்சிறந்த கும்பமும் சனி பகவான், மகரமும் சனி பகவான். அப்போது அதுக்கு தகுந்த மாதிரி வேலை செய்யும். தசாபுத்தி நல்லா இருந்தால் தட்டிக்கவே முடியாது. இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை. அதிசாரத்தில் வருவார், அவர் பாட்டுக்கு போவார். தசாபுத்தி நினச்சாதான் உனக்கு 10 ரூபா கொடுக்கும் வேணுமா, 10 ரூபா தான் இவனுக்கு கொடுக்கணுமா, 10,000 கொடுக்கணுமா, 10 லட்சம் கொடுக்கணுமா, 10 கோடி கொடுக்கணுமா, யார் முடிவு பண்ணுவா? உங்கள் சுய ஜாதகத்தில் எந்த கிரகம் தசை நடத்துகிறதோ அந்த கிரகம் தான் முடிவு பண்ணும். அப்போது இதெல்லாம் சப்போர்ட் பண்ணும். தசை நடத்தும் கிரகத்துக்கு இந்த கோச்சாரத்தில் வந்துக்கிறார் இல்லையா, அந்த கிரகத்துக்கு எந்த வீட்டில் இருக்கிறாரு, இந்த கடகம் வந்து எத்தனாம் வீடம் வருது, அதை பொறுத்து இந்த இந்த தசை நடத்துகிற கிரகம் இருக்குது பாருங்கள், அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5ஆம் இடத்துல இருக்கிறாரு குரு பகவான் இன்னைக்கு கோச்சாரத்தில் அப்படின்னா அது முதல் ப்ரிஃபரன்ஸாக 5ஆம் இடத்துல குருக்கிட்ட கொடுத்து இந்த கொடுத்துட்டு போ அப்படிங்கும். அப்போ வந்து சேர்றது யார் மூலிமா வந்து சேரும்? ஒரு ஆசிரியர், ஒரு போதனை செய்பவர், ஒரு தலைமை தாங்கி கௌரவ பதவியில் இருப்பவர், ஒரு நல்ல ஆன்மீகவாதியாக இருத்தல், இவங்க மூலிமா வந்து சேரும். இல்லை ஒரு பேச்சு வந்து அட்வைஸ் பண்ணுறவராக இருப்பார், இந்த மாதிரி இவங்க மூலிமா வந்து சேரும்.
கோயில் சார்ந்த விஷயங்களில் ஈடுபட்டுருக்கலாம், ஸ்கூல் சார்ந்த விஷயங்களில் வந்து ஈடுபட்டுருக்கலாம், இல்லை ஒரு ட்ரெஸரியில் வேலை பார்த்துருக்கலாம், பேங்கில் வேலை பார்த்துருக்கலாம். இந்த மாதிரி ஆளுங்கிட்ட இருந்து உங்களுக்கு வந்து அது வந்து கிடைக்கும். அப்போது தசனத்தில் கிரகம் இதுகிட்ட கொடுத்தா இவங்களுடைய ஆள் மூலியமாக தான் அது உங்ககிட்ட வந்து நகுத்தும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். புரியும்னு நினைக்கிறேன். நம்ம விஷயத்துக்கு வந்துடுவோம். அப்போது இந்த 12ஆம் இடம் என்ன சொல்லுது? 1, 2 தொழில் இருக்கு இல்லையா? 3வது தொழில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 12ஆம் இடம். ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில், 2வது தொழில், 3வது தொழில், 4வது தொழில், இந்த இடம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 12ஆம் இடம் வந்து கையில் வச்சிருக்கு. அப்படியே ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் செய்யக்கூடிய ஜாம்பவான்கள் ஆகச்சிறந்த வெற்றிகளை நோக்கி திரும்புவார்கள், மிகப்பெரிய லாபத்தை சம்பாதிப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு தொழில் விருத்தி அருமையாக கிடைக்கும். அதே மாதிரி 2 தொழில் பண்ணிட்டு இருக்கேன்னா 3வது தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு வழி விடும். தசாபுத்தி நல்லா இருக்கும் பட்சத்தில், இல்லைன்னா ஆகாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்புறம் இந்த 12ஆம் இடம் புலிப்பாணி சொல்றாரு. என்ன சொல்றாரு? பூமியை வலம் வருதல் அப்படின்றாரு. அப்போ சகல விதமான வெளிநாடு வெளிமாநிலம் தூர ஊர்கள் சார்ந்த எந்த பரிவர்த்தனையாக இருந்தாலும் சரிங்க, அங்கேயே தங்கி நான் வேலை பார்க்குறேன் அப்படின்னாலும் சரி, ஒரு படிப்புக்காக நான் வெளியில் போகிறேன் அப்படின்னாலும் சரி, ஒரு தொழில் பண்ணுறது, தூரமாக இருந்து டாலரில் சம்பாதிக்கிறது, ஈரோவில் சம்பாதிக்கிறது, வெளிநாட்டில் நிரந்தரமாக அங்கேயே தங்கிக்கிறது, அங்கேருந்து வருமானத்தை இங்கிருந்த மாதிரியே வந்து இழுக்கிறது, படிப்பு சார்ந்த விஷயங்களில் வெளிநாடு போய் படிக்கிறது, இந்த மாதிரி சகல விதமான வெளிநாடு வெளிமாநிலம் தூர ஊர்கள் சார்ந்த தொழில் முதற்கொண்டு வியாபாரம் வாணிபம் எல்லாம் ஒன்று தான், வேற வழி இல்லை. வியாபாரம் வாணிபம், ஒரு ஏஜென்ட் எடுத்தல், எந்த பரிவர்த்தனையும் சிறக்கும். நீண்ட தூர பிரயாணங்கள், பக்தி மார்க்க பயணங்கள் சிறக்கும். சேது குளியல் சிறக்கும். ஆன்மீக யாத்திரைகள் சிறக்கும். அப்பேற்பட்ட உன்னதமான பலன்கள் உங்களுக்கு வந்து சேரும். அதே மாதிரி இந்த மாயம் பண்ணுறவன், மந்திரம் பண்ணுறவன், அந்த இடம் வந்து குண்டம். இது 12ஆம் இடம் வந்து குண்டம், அதாவது நெருப்பை போட்டு எரிக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த குண்டம் அந்த அந்த இடம். அப்போது உங்களுக்கு எவன் செய்வனை வச்சானோ, எவன் வந்து மாந்திரிகம் மந்திரம் அது இதுன்னு என்னென்ன பண்ணானோ அது எல்லாமே உங்களை விட்டு, அது வந்து இந்த குரு பகவான் அந்த குண்டம் அப்படிங்கிறனால எரிஞ்சு போயிடும், உங்களை விட்டு நீங்கும். அது நிரந்தர தீர்வு அந்த இடம் 12ஆம் இடம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். கடன் நிவர்த்தியும் அந்த இடத்துல உண்டு அப்படிங்கிறதையும் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். அடுத்து அது வந்து 7ஆம் பார்வையால் விளையக்கூடிய பயன்கள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 5ஆம் பார்வையாக உங்களுடைய தொழில் ஸ்தானத்தை, கௌரவஸ்தானத்தை, கர்மஸ்தானத்தை பார்வையிடுகிறார். கர்மஸ்தானத்தை பார்வையிடுகிறார். அவர் 2ஆம் அதிபதி, 11ஆம் அதிபதியும் கூட. யார்? இந்த குரு பகவான். அப்போ தொழில் சார்ந்து இவ்வளவு நாட்கள் இருந்த தடைகள், தாமதங்கள், தடங்கல்கள் உடைபட்டு உங்களுக்கு நன்மை உண்டாகும். பொதுவாக குழந்தைக்கு காரகம் அப்படின்னு வந்து சொல்லப்படுகிற இந்த குரு பகவான் கோச்சாரத்தில் அதிசாரத்தில் வந்து 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போது கர்ம குழந்தை, குழந்தையை தத்தெடுத்தல், யார் யாருக்கெல்லாம் குழந்தை இல்லாமே இனிமேல் கிடைக்காதுன்னு முடிவு பண்ணிட்டு குழந்தையை தத்தெடுக்கலான்னு யாரெல்லாம் முடிவு பண்ணி இருக்கிறீங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இது ஒரு நல்வாய்ப்பு. அதே மாதிரி புகழ், கௌரவம், அந்தஸ்து, சுயமரியாதை எல்லாம் இந்த 10ஆம் வீட்டுக்குள்ள தான் இருக்கு. அப்படிங்கிற பட்சத்தில் அதில் வந்து ஆகச்சிறந்த நல்ல பெயர், எவ்வளோ பெரிய கெட்ட பெயராக இருந்தாலும் மாறி கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கும், புகழ் கிடைக்கும், கௌரவம் கிடைக்கும். உங்கள் தொழிலாலும் வேலையாலும் ஆகச்சிறந்த மணி போன்ற நற்பெயரை அடைவீர்கள், கௌரவப்படுத்தப்படுவீர்கள். நீங்கள் செய்த வேலைக்கு, கூலிக்கு, நீங்கள் ஒரு எதிர்பார்த்த கஷ்டப்பட்ட விஷயத்துக்காக ஒரு அங்கீகாரம் கிடைத்தல் இந்த 48 நாளில் உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாகும். தொழிலாளையும் சரி, குடும்ப வருமானம் அது ஒரு பக்கம், ப்ளஸ் தொழிலால் ஈட்டக்கூடிய பணமும் சரி, ப்ளஸ்ஸு இந்த குடும்ப வருமானம் அப்படின்னா வேலை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா ஊதிய உயர்வு அடைதல், இது மாதிரி 3 விஷயங்கள். குடும்ப வருமானம் ஏற்கனவே வந்துட்டு இருக்கு, அதில் வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா ஊதிய உயர்வு நடக்கும், தொழில் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா தொழில் விருத்தி உண்டாகும். இது 3லையும் ஆகச்சிறந்த லாபம் உண்டு. இது 3லையும் மிகப்பெரிய உன்னதமாக நீங்கள் மதிக்கப்படுவீர்கள். அப்போ உயர் பதவி, மேற்பதவி, பட்டய பதவி கிடைக்காமல் இருக்கும் பட்சத்தில் நிச்சயம் கிடைக்கும். இந்த 10ஆம் இடம் கர்மஸ்தானம் வந்து அருளப்படுகிறது. இந்த 10ஆம் இடம் பரதேசம் அப்படின்னு கூட அருளப்படுகிறது. அப்போ ஆகச்சிறந்த ஆன்மீகவாதியாக நீங்கள் 48 நாட்டில் வலம் வருவதற்கும் வாய்ப்புகள் உருவாக்கி கொடுக்கப்படுகிறது. உங்கள் தொழிலாலும், உங்கள் குடும்பத்தாலும், உங்கள் ஆகச்சிறந்த வெளிநாட்டு தொடர்பாலும்
உங்களுக்கு மிகப்பெரிய தெம்பு உண்டாகும். தொழில் சார்ந்த விஷயங்களாலும் சரி, வெளிநாடு வெளிமாநிலம் தூர ஊர்கள் சார்ந்த விஷயங்களாலும் சரி, குடும்பம் சார்ந்த விஷயங்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஆகச்சிறந்த மன திருப்தி, ஒரு சந்தோஷம் உண்டாகும். இல்லையெனில் இது சார்ந்த ஆசைகள் நிறைவேறும். இது சார்ந்த குறிக்கோள்களில் நீங்கள் மிக விரைவாக முன்னேறுவீர்கள் என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரு பகவான் அதிசாரத்தில் பயிற்சியாகி இந்த 6ஆம் இடத்தில் அமர்ந்து இவ்வளவு நற்பலன்களை வழங்குவதற்காக காத்திருக்கிறார். இந்த கும்பராசி கும்பலகணத்தில் பிறந்துட்டாலே எல்லாமே கிடைச்சிருமா அப்படின்னா நான் சொன்னது எல்லாமே சத்தியமா இல்லை. சத்தியமா இல்லை தலை, கண்டிப்பாக கிடையாது. தசை நடத்தும் கிரகம் நன்மையானதாக இருக்கும் பட்சத்தில் மட்டும்தான் நான் இப்போ சொன்ன பலன்கள் தான் உங்களை வந்தடையும். உங்கள் மீது மடை திறந்த வெள்ளமாய் பாயும் என்பதில் துளிக்கூட ஐயமே வைத்துக் கொள்ளாதீர்கள். இப்போ கெடுபலன்கள் என்னென்னையா இருக்கு? குரு பகவான் இல்லையா? எவ்வளவுக்கு எவ்வளவு நல்ல பலன்கள் உங்களுக்கு கொடுக்குறாரோ அவ்வளவுக்கு அவ்வளவு கெடுபலன்களும் அவர் வந்து வச்சிருக்கிறார். வாழ்க்கையே நியூட்டனின் விதிதான். ஒரு பக்கம் இழுத்தாதான் இன்னொரு பக்கம் வந்து அது வரும். ஒரு பக்கம் காலியானா தான் இன்னொரு பக்கம் வந்து அது ஃபில் ஆகும். நியூட்டனின் 3ஆம் விதி தான் வாழ்க்கை. அப்படிங்கிற பட்சத்தில் தசை நடத்தும் கிரகம் சரியில்லைன்னா 6ஆம் இடம் பால்பட்டு விடும். எப்படியா சொல்ற? அவர் உள்ள வரும்போதே உச்சமா வராரு. சரி வரட்டும். அந்த தனித்து நின்றால் அபகீர்த்தி மெத்த உண்டுன்னா அப்போ தனிச்ச குருவா தான் இருக்கிறார். யாரும் இல்லை அவர் கூட. எப்படி இந்த 48 நாளும் அப்படிதான் நடக்க போகுது. எப்போ வந்து யார் வருவாங்க அப்படின்னா ஒரு 3 டைம் 48 நாளில் ஒரு 3 டைம் வந்து சந்திரன் வந்து குருவை டச் பண்ணிட்டு போவார் 3 டைம்ஸ். அது ஒவ்வொரு டைமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் 15 டிகிரி இந்த பக்கம் 15 டிகிரி அப்படிங்கிற பட்சத்தில் அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2.25 நாள் அப்போ 6 நாள் 6.25 நாள் உங்களுக்கு தொந்தரவு பண்ணாது. ஓரளவுக்கு பரவாயில்லமாக இருக்கும். ஆனால் மீதி நாட்கள் எல்லாமே ஒரு நல்லது ஒரு கெட்டது. எது உனக்கு முதல்ல வரும்? கெட்டது தான் முதல்ல வருது. ஏன்னா கலிகாலம் இல்லையா? அப்போ அந்த 6ஆம் இடம் அந்தணன் தனித்தின்றால் அபகீர்த்தி மெத்த உண்டுன்னா 6ஆம் இடத்துல உள்ள வராரு. மிக பலவானாக வக்ரமாகிற வரைக்கும் ரொம்ப உச்சமாக செயல்படுறாரு. அப்போ மிகப்பெரிய ரவுடியாக மாறுறாரு. மிகப்பெரிய ரவுடி அருவாளை வச்சுக்கிட்டு நிற்கிறாரு. அப்போ அந்த 6ஆம் இடம் சார்ந்த வம்பு வழக்கு போட்டி பொறாமை கோர்ட்டு கேஸு போலீஸ் ஸ்டேஷனு இது எல்லாமே சந்திக்க நேரிடும். கவனமாக இருக்கணும். தசை நடத்தும் கிரகம் சரியில்லைன்னா தான் இது ஆகும். மாமா கிட்ட பிரச்சனை வரும். அத்தை மாமா வீட்டில் வந்து கவனமாக அவங்கள வந்து இருந்துக்கணும். ஒரு டிஸ்டன்ஸ் வந்து 48 நாளைக்கு மெயின்டைன் பண்ணியே தீரணும். நீங்கள் சகலவிதமான கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குகளும் நீடித்த பிரச்சனையாக மாறும். எதிரிகள் அதிகமாவார்கள். ஒரு போட்டித் தேர்வு இது வந்து 48 நாளைக்கு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா அவர் உச்சமாக உள்ள வராரு, தனிச்சு தான் போறாரு. அதே மாதிரி வக்ரமானவனே என்ன அப்போ படுத்துருவார். நீச்சத்துக்கு சமாங்க அப்போ படுத்து தூங்கிடுவார். அப்போ எந்த பலனும் அவரால் கிடைக்கிறது கஷ்டம். ஆனால் பார்வை செய்யுமா? பார்வை நல்லது செய்யும். பார்வை தான் அது வந்து அதனால நல்லது வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் ஒரு வக்ரமானவனே என்ன பண்ணுவார்னா அப்படியே படுத்து தூங்கிடுவார். நீச்சத்துக்கு சமம் அப்படின்னு வந்து அருளப்படுகிறது. தோசை திருப்பி போடுற மாதிரி தான் இது வந்து என்னோட குருநாதர் சொல்லிகிட்டே இருப்பார். வக்ரமாயிட்டா அப்படியே தோசை திருப்பி போட்டுரு அப்படின்னு வந்து சொல்லிகிட்டே இருப்பார். அதனால் அப்போது இந்த பலன்கள் வந்து அந்த கோர்ட்டு கேஸு சமாச்சாரம் வம்போடுனா ஒரு பிபி ஏறி போய் சுற்றுற மாதிரி இருக்கும். உச்சமாக இருக்கிற வரைக்கும் வக்ரமான ஒன்று நீ என்ன மூவ் பண்ணாலும் மூவ் ஆகாது. ஒரே ஒரு இன்ச்சு கூட நவராது. ஏன்னா படுத்துறீங்க போயிடுறேன். ஒரே ஒரு நல்லது நடக்குமா? நல்லது நடக்காது, கெட்டது நடக்காது. முதல்ல நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்புறம் கெட்டதும் வந்து ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று ஒரு கோர்ட்லேயே ஒரு போகிறீங்க போய் அலைஞ்சிக்கிட்டே இருக்கணும். அப்படிப்பட்ட நிலைமையை வந்து கொடுத்துரும். அதே மாதிரி வேலை இழப்பு உருவாவதற்கு வாய்ப்பு உண்டு. இதை நான் சொல்கிறேன்னு கோச்சிக்காதீங்க, கவனமாக இருங்க. வேலை சார்ந்த விஷயங்களில் எதிரிகள் வந்து அதிகமாவாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஒரு தசாபுத்தி சரியில்லைன்னா இது கஷ்டப்படுத்தும். அதே மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு 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 வேலைக்காக முயற்சி பண்ணுறீங்க. வெளிநாடு வெளிமாநிலம் தூர ஊர்கள் உள்நாட்டு வேலை அரசாங்க வேலை தனியார் துறையில் வேலை இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த வேலை சார்ந்த விஷயங்களில் 48 நாளில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. கவனமாக பாதுகாத்துங்க, கண்காணிங்க கரெக்டாக.
தசாபுத்தி சரியில்லைனா மட்டும்தான் பிரச்சனை வரும், இல்லைனா வந்து சரியாக போகும் அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கணும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கும்பராசி கும்பலக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த அதிசார குரு பயிற்சி 18ஆம் தேதியிலேருந்து 10வது மாதத்துலேருந்து 48 நாட்கள் வரை இதுதான் வந்து உங்களுக்கு இந்த குரு பகவானால் கிடைக்கக்கூடிய பலன்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த குரு பகவானால் விளையக்கூடிய தீமைகளில் இருந்து வெளியேறணும் அப்படின்னா வியாழக்கிழமையாச்சும் அந்த அப்பனை தரிசனம் பண்ணிடணும். உங்களுக்கு 2ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி, அப்போ ஆகச்சிறந்த நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். அழகா கொண்டக்கடலையில் பதார்த்தம் பண்ணி படைச்சி பூஜித்து எல்லாருக்கும் பிரசாதமாக கொடுக்கணும். அப்படியே சனி பகவானுக்கு சனிக்கிழமை ஆச்சுன்னா ஒரு விளக்கில் நல்லெண்ணெய் போட்டு விளக்கேற்றிட்டீங்கன்னா உங்களை வீழ்த்துவதற்கு இன்னொருவர் பிறந்துதான் வர வேண்டும். தமிழஞ்சங்களே, அன்பு தமிழஞ்சங்களே, இந்த கருத்துக்களை நன்றாக மனதிற்குள் உள்வாங்கி வாழ்க்கையில் கடைபிடித்து மேன்மேலும் முன்னேறி பல்லாண்டு வாழ்கவென எனது தமிழ் பெரும்பாட்டன் முருகனை நானும் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி அன்பு தமிழ் நெஞ்சங்களே, நன்றி.